எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு கிழமைக்கு முன்னுக்கு ஒரு அம்மாவால் 4 மாதத்தில் இருந்த ஒரு அம்மாவால் தனியாக இருந்து சாப்பாடுக்கு வழி இல்லாமல் தவிச்சு கொண்டு இருந்தவா. நாங்கள் இப்போ இன்றைக்கி அந்த அம்மாவை மீட் பண்ண வந்திருக்கோம். உங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போயிட்டு பார்ப்போம், அந்த அம்மாவை மீட் பண்ணி பார்ப்போம். வணக்கம். இந்த இடமா இது சுதந்திரபுரம் என்னடா கோலடி. இப்போ நீங்கள் 4-5 உங்களுக்கு வீடியோ எடுத்து சொல்லிடுங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன பிரச்சனை இன்றைக்கி தான் வந்து அவங்களை பார்க்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் தாயம் தேவை இல்லையா? மகனாக்குல 4 மகனாங்க. 4 மகனும் 2 காட்சி பிள்ளைங்க. எத்தனை மணி படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க? 10ஆம் மகனே. ஸ்கூலு எல்லாம் என்ன படிக்க போகுது? ஸ்கூல் சாமான் எல்லாம் இருக்கா? படிப்புக்கு ஓகே. எத்தனை மணி படிக்கிறீங்க? 10ஆம் மகனே. ஓகே. அம்மா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? மாடு குத்துன வயிற்றுல எத்தனை மாதம் வரும்? 6 வருஷம் ஆச்சுன்னா என்னமோ காயம் இருக்கா வயசு? சொல்லுங்க. நீங்க எத்தனை சாப்பாடு அப்ப என்ன செய்றீங்க? கஷ்டம் ஓகே. 4 பிள்ளைலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ நாட்டுக்கு. எத்தனை மண்டமா கூட 4 மகனும் இருந்தவங்க மாவீரர்? ஆரம்பத்துல. ஓகே ஓகே மாட காய்ச்சாச்சு. இப்போ இந்த புள்ளண்ட கஷ்டத்தை இந்த மாதிரியான அந்த புள்ளிட்ட கேட்போமே. நம்ம என்ன செய்றீங்க? இப்போ நீங்கள் சொல்லுங்க, பிரச்சனை இருக்கா? எனக்கு அப்பா தெரியாது. அம்மா 2 வயசுல காணாம போயிட்டா. அதுலேருந்து அம்மா தான் எல்லாரும் பார்க்குறா. எனக்கு ஒரு அக்கா இருக்கா, வெட்டிங் பண்ணி போயிட்டா. எல்லாமே அத்தையாக்களும் அம்மா தான் எனக்கு செய்யறாங்க. சின்ன வயசுல இருந்தேன். எல்லா உதவியுமே அத்தையாக்கள் செய்யறேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். அம்மா இப்போ நிறைய குடிசைகள் இருக்கு. நானும் ஹாஸ்பிட்டல் எல்லாம், நானும் அங்கே அத்தைன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சில வேலை ஸ்கூலில் நிற்கும். ஹாஸ்பிட்டல்ஸில் வந்தது இவ்வளோ மருந்து ஒரு நாளைக்கு இந்த அம்மா குடிக்கிறான். இவ்வளோ மருந்துக்கு மாதத்துக்கு சரியான எவ்வளோ முடியும்? மாதம் காசு மருந்து எடுக்கிறதுக்கு மாதம் 5000 ரூபா மருந்துக்கு மட்டும். ஒரு நாளைக்கு வருமா? இவ்வளோ மருந்து குடிக்கிறீங்களாம்மா? அவ்வளோ வருத்தம் இருக்கு அம்மாவுக்கு. மாதத்துக்கு 5000 ரூபா வேணுமா இவ்வளோ மருந்து எடுக்கிறதுக்கு? அம்மாவுக்கு ஒரு உதவியும் இல்லாமல் இருக்காங்க. பாவம் அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, தனியாக இருக்குது அந்த பிள்ளை. அம்மாவோட வளர்ந்து கொண்டிருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு அம்மாவை பார்த்து கொண்டு அந்த பிள்ளை படிக்க ஸ்கூலுக்கு போகிறது. காலையில் நீங்கள் சமைக்கிறது, காலையில் எழும்பி சமைச்சு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறது, ஸ்கூல் போயிட்டு வந்து வீட்டு வேலையை பார்க்குறது, அம்மாவோட மருந்து செலவெல்லாம் பார்க்குறது எல்லாமே அந்த பிள்ளை தான். பாவம். உங்களுக்கு என்ன படிக்க விருப்பம் சொல்லுங்க. படிச்சு என்ன ஆகணும்னு உங்களுக்கு லட்சியம் பண்ணுறது? டீச்சராக தான். கிளாஸுக்கு போகிறது இல்லைண்ணே, கிளாஸுக்கு போகிறது வழி இல்லைன்னு சொன்னீங்கண்ணே. டியூஷன் டீச்சர் அதில் இல்லைன்னு சொல்லி தப்பாத்து பேக்கெல்லாம் இல்லைண்ணே. ஓகே, அது ஓகே, நான் தரேன்.
ஆமாம்மா. இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு சமைக்கிறதுக்கு சாமான்கள் இல்லை, அது இல்லை, சாப்பாடுக்கு வசதின்னு சொன்னீங்க. உங்களுக்கு இப்போ அந்த சாமான்கள் குழந்திருக்கு, நான் தாரேன் உங்களுக்கு. ஓகேவா? பிள்ளை படிக்கிறதுக்கு ஷூவில் பேக் இல்லைன்னு சொல்லி சொன்னது அந்த பிள்ளைக்கு நான் பேக்கும் ஷூவும் வாங்கி கொண்டிருந்தோம், கொடுக்குறோம். உள்ளி, வெந்தயம், அரிசிமா, உப்பு. அவங்க கேட்டிருந்தாங்க அந்த சாப்பாடு சாமான் வீட்டு வசதி ஒன்றும் இல்லைண்டு, அதுக்கேற்ற மாதிரி மா, பருப்பு, சீனி, அரிசி, தேயிலை பேக்கெட்டு, தூள், உப்பு, இது செம்போக்கள், ட்ரிங்க்ஸோக்கள், செமண்டின் போது 2 ஹங்கர்படி 1 கிலோ பெட்டி, சோப்புகள், அதுகள், எண்ணெய், எல்லா சாமானும் வாங்கி தந்திருக்கேன் உங்களுக்கு. சரியா? இது தந்தது வந்து பிரான்ஸ்லேருந்து வேணும் நான் சொல்லுவேன். பிரான்ஸ்லேருந்து வேணும்னா தான் அந்த உதவி நான் உங்களுக்கு கொடுக்க சொல்லி தந்தது. இந்த மட்டும் இந்த சாமான்லாம் 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு காணுமோ தெரியலை. அவங்களுக்கு வேற உதவி ஒன்றுமே இல்லை, யாரும் உதவியில் இல்லை. அந்த அம்மாவுக்கு மருந்து சாமான் மட்டுமே மாதம் 5000 வருதாம். பட் அந்த பிள்ளையோட படிப்பு செலவு யார் முன் வந்து இந்த பிள்ளைய படிப்பிக்கிறனாலும் ஓகே. அந்த பிள்ளை இந்த படிப்பு எதிர்காலம் டீச்சர் ஆகணும்னு சொல்லி அந்த பிள்ளை படிச்சு கொண்டு இருக்க கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த பிள்ளைய யாரும் பொறுப்பெடுத்து அந்த பிள்ளைய படிப்பிக்கிறனாலும் ஓகே. அந்த அம்மாவும் பாவம் வயிற்றுல மாடு குத்தி 6 வருஷமும், அந்த வருஷத்துல நிறைய வருத்தம். இவ்வளவு மருந்து நெச்சும் காய்களா இவ்வளவு மருந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்றேன்னு சொன்னா பாருங்க. நான் இப்ப இவ்வளவு மருந்து ஒரு நாளைக்கு சாப்பிடுறதான் மாசத்துக்கு 5000 வருமோ இவ்வளவு மருந்து இருக்கும். யாரும் உதவி இல்லை. இவ்வளவு உதவி செஞ்சிருக்கார் பிரான்ஸ்ல இருந்து வேணும்னா இது அவங்களுக்கு 1 மாசம் 2 மாசத்துக்கு ஓகே. அதுக்கு பிறகு யாரும் ஹெல்ப் உதவிகள் செய்யறேன்னு சொன்னா தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா இது 1 மாதம் 2 மாதத்துக்கு ஓகே. அதுக்கு பிறகு அவங்க என்ன நிலைமையில இருக்க போறான்னு தெரியாது. யாரும் நீங்க வெளியே இருக்கிற சொந்தங்கள் யாரும் உதவி செய்யலும்டா இந்த குடும்பத்துக்கு இந்த அம்மாவுக்கு 4 மாவீரர் இழந்துட்டு தனிமையே சாப்பாடு வழி இல்லாம இருக்கா அந்த அம்மா. 7 மண்டா யாரும் உதவி செய்யுங்க. சமைச்சிட்டு போகிறதுக்கு வீட்டில் தானே இதை வச்சுட்டு சமைச்சு போட்டு போவேன். கேஸ் அடுப்பேன், சுடுதண்ணி போதுலப்பன் தண்ணி விடாண்டா நாக்கு பொடிக்கும். புலாமரம் நம்ப நாக்கு பொடிக்கும். ஒரு நாள் கொஞ்சம் வாழ்ச்சி நங்குவாள். அப்புறம் நானும் பேசுகிறவரும் பேசி போட்டும் பேச்சா அழுது போட்டு இருக்கும். எனக்கும் பேருதான் ஐயா சும்மா இருக்கா, பிள்ளைய வச்சுக்காம நான் இப்படி செய்யணும். என்ன செய்யறாரு மொத்தம் பிடிச்சாலும் அடைய வேண்டியது இருக்கு. சரி, இந்த காசுக்கு சுடுதண்ணி போத்து 2 வாங்குங்க. சரியா? கேஸ் அடுப்பு நான் உங்களுக்கு கொண்டு வாங்கிட்டேன். சரியா? மட்டும் சாமான ஓகே தானே? வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? ஓகே, இதை வச்சிருக்கேன். சுடுதண்ணி போத்து தங்கச்சிமா ஒரு சுடுதண்ணி போத்து இன்னைக்கு வாங்கி கொடுங்க. பக்கத்துல இருக்கு தானே, ஒன்று வாங்கி கொடுங்க. நான் மறந்துட்டேன். இதெல்லாம் சாமான் இருக்கு. உங்களுக்கு இன்னும் கேஸ் அடுப்பு நான் வாங்கி தரேன். ஓகே, வேற ஒன்றும் தேவையில்லையாம்மா? வெடிக்கிடுவா. போயிட்டு வரோம். பாய். நம்ம பண்ண மகளா? ஓகே, என்ன சீனிங் நடக்குது இங்க? இவங்களுக்கு நானும் தங்கச்சியும் இருக்கிறேன். இடையில சாப்பாடுல கொடுத்து கொண்டு இவ்வளவு காலம் எனக்கு 5 பிள்ளைங்க. எனக்கு பிள்ளைகள் இருந்து கல்யாணம் செய்யாம இருந்தபடியா நான் இவ்வளவு வெளி மனுஷன் விட ஆகினந்தானே பிள்ளைகள். எனக்கு உதவி செய்ய ஒரு அளவு அவைக்கு விட ஆகினந்தானே. அப்ப எனக்கு 5 பிள்ளை, பொப்பனுக்கு இந்த பிள்ளையும் மாறிடும். மூத்த பிள்ளை 93ஆம் ஆண்டு பிறந்த அவருக்கு 18 வயது. அவர் என்னோட சரியான இது மாவீரர் ஆகிட்டார். அவருக்கு இயக்கத்தை தமிழிச்சாங்க. அது எனக்கு 4 சகோதரங்கள் மாவீரர். அம்மா இப்போ 6 லட்சமா மாடு வந்து கேட்டுக்கிட்ட வீட்டுக்கு வயிற்றுல செய்யாமல் பிரச்சனை. அதோட அம்மா நடக்க கொள்ள மாட்டார்.
இப்படி இருக்கிறது நான் தங்கச்சியும் பார்த்துக்கணும் 2 பிள்ளைகளுக்கு தாய் வெப்பம் இல்லாமல் அவர் வந்து பொக்கனை தான் தகப்படி கொடுத்தது பொடி வந்து அங்கே கிடைத்தது புல்மூட்டை அதில் போய் எடுத்து அங்கே அடக்கம் சொல்லிட்டோம். தாய் இதுவரையும் எனக்கு எழுதிருக்கான்னு தெரியாது. ஆனால் பாடகி அவரோட பிள்ளைலாம் இப்போ 18 வயசு வந்து மூத்த பிள்ளை போட்டா கல்யாணத்துல ஓடிட்டா. இப்போ இதை வச்சுருந்து நான் அம்மாவும் நம்ம ஏஜிஎஸ்ல கதைச்சு இந்த உதவி டொய்லெட்டும் ஒன்று வந்தாங்க. அதுக்குள்ள மோட்டரும் போட்டுருக்கோம். கரண்டும் ஏஜிஎஸ் எல்லாம் செய்து வந்து சொல்லி பிழைக்கிறேன்னு சொல்லி காசு யாருமே உதவி ஒன்றும் இல்லை இது அவருக்கு ஒரு 5000 ரூபா. அந்த மயூரன் அந்த முள்ளியவன் சொன்னது உங்களுக்கு தொடர்பு அவர் வந்து 5000 ரூபா மாதம் போட்டு கொடுக்குறாரு. அந்த காசு மட்டும்தான் மாதம் ஒரு 6 போடுறோன்னு தெரியாது. ஆனா போட்டோன்னு கோல் பண்ணி சொல்லுவார். மயூரன் தான் சொல்றது 5000 ரூபா போட்டு கொண்டுருக்கோம். அந்த காசு மட்டும் டெய்லி ஒரு காலமும் அது பிந்தாது. ஒவ்வொரு 14ஆம் தேதி நம்ம தம்பி 6 செய்ய வெளிநாட்டுல இருந்தா போடுறாரு போல. எங்களுக்கு பேர் தெரியாது. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நான் மாதம் நான் சாப்பாட்டுக்கு அதே வீட்டையே வளர்த்து நான் உதவி செய்யணும். நான் பிள்ளைதானே அதுக்கு கோழி என்றாலும் நான் முட்டை இருக்கு இல்லாட்டி ஒரு மாடு வளர்த்து நான் எனக்கு நான் மனுஷன் காலையில் அது எனக்கு ஊனமுட்ட காசு 5000 ரூபா கிடைக்கிறது மாதம். இப்போ 7000 ரூபா ஆக்கிட்டேன் கிடைக்குது. நானும் இவரெல்லாம் எந்த பிள்ளைகள்லாம் கல்யாணம் பேசுவேன். உங்களுக்கு ஒரு கோழி கூடும் கோழியை வாங்கி கொடுத்தா இந்த வளர்த்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கொள்ளவான்னு சொல்றா. 6 முடிஞ்சா இந்த உதவி செய்யுங்க. நன்றி. மாடு உண்டுனாலும் எனக்கு பரவாயில்ல. கோழியை விட பால் இழுத்து நான் கொடுத்தா எனக்கு கிழமை காசு 5-7 லிட்டர் பால் கொடுத்தா 15000 ரூபா காசு வரும். ஒரு மாடு என்ன ஒரு மாடு இருந்தாலும் பெரிய மாடு இருந்தா காரணம் தானே எனக்கு வரல. நான் இழுத்து அதுக்கு சாப்பாடுக்கு டெய்லி கொடுத்து கொண்டு இப்படி யார்கிட்டையும் சாப்பாடு கேட்க விட மாட்டேன் சொன்னா அவங்களுக்கு கோழி இல்லாட்டி மாடு வாங்கி தந்தா அது அந்த சிவிஐ மூலம் அந்த அக்கா வந்து அந்த அம்மாவையும் பிள்ளையும் பாக்குறேன்னு சொல்லியிருக்கா. யாரும் செய்யலமானா அந்த உதவி செஞ்சு கொடுங்க. ஓகே ரைட். வாரம் போயிட்டு இது உதவின்னு சொன்னா தங்கச்சி நம்பர் இருக்கு தானே கால் பண்ணி நிற்கிறோம். வாரம் போயிட்டு சரியா சொல்லிருக்காங்க. ஓகேவா? பாய். பாருமா பாய்.